ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மரவள்ளிக்கிழங்கு வடை நல்ல டேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஊற வச்ச கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு அது கூட பூண்டு, இஞ்சி, 6 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு மீதமுள்ள பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 கப் கடலைப்பருப்புக்கு ஒரு கப் அளவுக்கு திருவின கிழங்கு இருக்கணும், மரவள்ளிக்கிழங்கு. இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிட்டுணும், தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, வடை போட வராது. இப்போ 2 மாவையும் ஒன்றா சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு 3 சேர்த்து அரைச்ச மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி மசாலா இல்லை அப்படின்னா வடைக்கு ஆட்டும்போதே பட்டை, கிராம்பு, சோம்பு 3ஐயும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அது கூடவே மாவு கூட வெங்காயம், கொத்தமல்லி இலையை மட்டும் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வடை சுட்டு எடுத்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப கிறிஸ்பியாக வரும். உண்மையாக சொல்கிறேன், நம்பவே மாட்டீங்க. ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காம